கேசட்டை திருப்பி போடுறேன். தம்பி, அந்த கேசட்டை திருப்பி போடுறா. எந்த பாட்டை போடணும்? அது வந்து 1000 ஜென்மங்கள் படத்துல வரும்ல, அந்த கேசட்டா. சரி தலைவா. என்ன உன் குரல் மாறி இருக்கு? பயத்துல பயந்தா குரல் மாறுமா? குரல் மட்டும் இல்ல, உருவமும் மாறும். இவனுக்கு என்ன ஆச்சு? வளர்றான். ஐயோ, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன். ஐயோ, எங்கடா தெரியாது. உங்க கால் எங்க தான் இருக்கு? ஐயோ, இல்லன்னா வேற காட்டுங்க சார். கையாவது காட்டுங்க சார். மறுபடியும் விளையாடுங்க சார். என் புத்த மதியம் போயிடு சார். விட்டுங்க சார். சாரதி, இன்னும் நீ போகலையா? மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், 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 மேடம் சொன்னா கேளுங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். மேடம், லக்ஷ்மி, பாத்திரம் வச்சிருக்கல, ஊத்திட்டு போ. லக்ஷ்மி இல்லடா, உன் மாமாடா. மாமாவா? என்ன மாமா? என்னடா எஸ்டேட் மேனேஜர்னா 10 மணி வரைக்கும் தூங்கணுமா என்ன? காலையிலே வந்திருக்கீங்களா? என்ன விஷயம் மாமா? அதெல்லாம் நான் சொல்றேன். முதல்ல நீங்க எப்படி இருக்கேன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். பரவாயில்ல மேனேஜர் சார், பரவாயில்ல. எல்லாம் எஸ்டேட்ல இருந்து கிடைச்ச. ஓஹோ, எஸ்டேட் மேனேஜர்னா எல்லா வசதியும் கிடைக்கும் போல இருக்கு. நல்லா இருக்கு. வெரி குட் மாமா. வாங்க, இப்படி உட்காருங்க மாமா. அப்புறம் மாமா, அம்மாவுக்கு எப்படி இருக்கு? வீட்டுல ஏதாவது விசேஷமா? இருக்கு. அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவிக்கும் உன் அத்தைக்கும் வீட்டுல எல்லாருக்கும் நிறைய விசேஷம் இருக்கு. உனக்கும் தேவிக்கும் கல்யாணம். வேலை கிடைக்கட்டும் பார்க்கலாம், வேலை கிடைக்கட்டும் பார்க்கலாம்னு சொன்ன இல்ல, அதான் வேலை கிடைச்சிடுச்சே. என்ன சரத், ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. அது என் மாமா வந்திருக்காரு. அப்படியா? அப்புறம் அவங்கள எங்களுக்கு அறிமுகப்படுத்தாம அனுப்பி விட்டியா? அது இல்ல சார், என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அது சரி, அது நல்ல விஷயமாச்சே. அதான் நாளைக்கே ஊருக்கு போலான்னு இருக்கேன். அதனால லீவ் சாங்ஷன் பண்ணிட்ட போது. லீவுக்காக நான் கேட்க வரல சார். மாமா ஊர்லயே எனக்கு ஒரு வேலை பார்த்திருக்காரு. அது சரி. இந்த அளவுக்கு அங்க சம்பளம் இல்லைனாலும் தினம் வீட்டுல இருந்து போயிட்டு வரலாம். அப்புறம் தேவிக்கும் அங்கேயும் ஒரு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓஹோ, அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சா சந்தோஷம் தானே? நீ எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்ப.
ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஆ. என்ன ஷரத், என்ன அவாய்ட் பண்றதுக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க? இல்ல மேடம், தேவி நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. நாங்க வளர்ந்ததும் பெரியவங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இப்போ டேட்டும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன, கல்யாணம் நடக்கட்டும். நான் சும்மா தமாஷ்காக தான் சொன்னேன். இப்ப கல்யாணம் பண்ணலனா அப்புறம் எப்பதான் பண்றது? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன மேடம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருந்து போக வேண்டாம். ஊர்ல உங்க 2 பேருக்கும் கிடைக்கிற சம்பளமும் சலுகைகளும் நான் இங்க கொடுத்தா போதாதா? அப்புறம் புது மாப்பிள்ள புது பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு தேன் நிலவு அனுபவிக்கிறதுக்கு இந்த அழகான இடத்தை விட்டு வேற எங்க இருக்கு? அது சரி, அதுக்குள்ள வைக்கத பாரு. என்ன மேடம், அப்ப நான் அதுக்குள்ள புது பொண்ணை பார்க்க அவசரமா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேடம். போயிட்டு வாங்க. ஏய், அங்க பாரு. கண்டுக்க மாட்டாரு. வந்துட்டோ, இறங்க. டிரைவர், இந்த சூட்கேஸ் குவார்டர்ஸ்ல வச்சிருங்க, நாங்க உள்ள போறோம். வா. ஹாய், வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷரத். ஓ, பரவாயில்லையே, மாமா பொண்ணு அழகா தான் இருக்காங்க. உள்ள வாங்க வாங்க. கம் ஆன் டா. என்னங்க, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. கம் ஆன், உட்காருங்க. இத வந்துடுறேன். ஓகே மேடம். வா. வெல்கம் சரத் அண்ட் வெல்கம் மை சைல்ட். காலையிலே புறப்பட்டாச்சா? ஆமா சார். பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்ததா? ஆமா அங்கிள். யாருன்னு கூப்பிட்டு. அட சரத், நீ ஏன் அவ்வளவு பயமுறுத்துற? நீ எனக்கு மகன் மாதிரி. அப்படின்னா அவன் எனக்கு யாரு? மை டாட்டர் இன் லா. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஜோக்கு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இல்ல, தேவி என்ன அங்கிள் கூப்பிட்டா, அதுக்கு சரத் டென்ஷன் ஆயிட்டா. அத பத்தி தான் கேட்டுட்டு இருந்த. அங்கிள் தானே கூப்பிட்டா, தாத்தான் கூப்பிட்டு இருந்தாலும் ஆச்சரியம் இல்ல. அப்போ நாங்க வரோம் சார். சரி. வரங்க. அங்கிள் அங்கிள். வாருங்கள் மகாராணியாரே, இந்த ஏழையின் குடிசைக்கு வாருங்கள். இந்த மகாராணிக்கு மகாராஜாவின் இது என்ன? சீக்கிரம் வாங்க டார்லிங். ஐயோ, என்னங்க இது இவ்வளவு அலங்கோலமா வச்சிருக்கீங்க? இந்த ரூம இப்படியா வச்சிருக்கிறது? இந்த இடத்துல எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் அழகா அடுக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கலாம்ல? அம்மாடி, இந்த கேள்விகளுக்கு ஒன்னும் குறைச்சிடல. உள்ள போடினா. ஓ ஓ மேடம், இதான் நம்மளுடைய பெட்ரூம். அப்படி என்ன யோசனை? என்னங்க, நாம இந்த ஷெல்ஃப இங்க வைக்கலாம். சரி. அப்புறம் இந்த டிவிய